கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அனுபவம் மற்றும் பக்குவம். அனுபவம்னா என்ன, பக்குவம்னா என்ன அப்படின்றத பத்திலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. தெரிஞ்ச விஷயத்த தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்த போறேன். அந்த அடிப்படையில முதல்ல அனுபவம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பாடா செஞ்சு அதன் மூலியமா சில விதமான உணர்வுகளை நம்ம அனுபவிப்போம் பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு ஒரு வியப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அப்புறம் துக்கமா இருக்கும், கவலையா இருக்கும், மன சோர்வா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மன சந்தோஷமா இருக்கும், மன நிம்மதியா இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு செயலை செஞ்சு பார்க்கறது மூலியமா இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நமக்கு ஏற்படும். இந்த உணர்வுகளை நம்ம ரெண்டே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு இன்பம், இன்னொன்னு துன்பம். ஆமா, நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நமக்கு பலவிதமான உணர்வுகள் நமக்கு கிடைச்சாலும் அதன் மூலியமா நமக்கு கிடைக்கிறது ஒண்ணு இன்பமா இருக்கும், இன்னொன்னு துன்பமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை தாங்க நம்ம அனுபவிக்கிறோம்லங்க, இதை தாங்க நம்ம அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். சரி, பக்குவம்னா என்ன அப்படின்னு பாக்குறப்ப நம்ம அனுபவிச்ச இந்த விஷயங்கள் மூலியமா இனிமே நம்ம எப்படி சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் சிறப்பா எப்படி இருக்கலாம், சிறப்பா எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், இன்னும் பல வெற்றிகளை நம்ம எப்படி அடையலாம். அதே நேரத்துல நம்மளுக்கு தோல்வி வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, துக்கம் வரக்கூடாது, மன விரக்தி வரக்கூடாதுன்னா நம்ம என்னென்னலாம் செய்யாம இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி சிந்திச்சு செயல்படுறோம்ல. அதாவது உதாரணத்துக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நம்ம அனுபவிச்ச விஷயங்கள் மூலியமா எதை செஞ்சோம்னா சிறப்பா இருக்கலாம், எதை செஞ்சோம்னா நம்ம துன்பம் அடையாம இருக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு செயல்படுறதுக்கு பேர் தாங்க பக்குவம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நிறைய மனுஷங்களை பார்ப்போம், நல்ல அனுபவசாலியா இருப்பாங்க, ஆனா பக்குவசாலியா இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் பயங்கரமா குடிக்கிறாளா இருப்பாப்புல, காலையில பார்த்தா 10 மணிக்கு தான் எந்திரிப்பாப்புல, இந்த மாதிரி எவ்வளவோ ஒழுக்கக்கேடான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு மற்றவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தம்பி இதை செய்யாத, தம்பி அதை செய்யாத, குடிக்காத, நேரத்துக்கு எந்திரி, இதெல்லாம் செய்யாம இருந்தாதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும், நீ வெற்றி அடைய முடியும், உனக்கு மன சந்தோஷம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்றப்ப கேட்கிற ஆளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா இவர் இவ்வளவு விஷயம் சொல்றாரு, ஆனா சொல்ற இவரே சரியா வாழாம தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விதமான எரிச்சல் தாங்க நமக்கு இருக்கும். அதே நேரத்துல இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சு அதுல இருந்து தன்னை மீட்டெடுத்து சிந்திச்சு செயல்பட்டு சரியா நடக்கக்கூடிய ஒரு பக்குவசாலி நமக்கு தம்பி இதை செய்யாத, இதை செய், இதை செஞ்சா நீ வாழ்க்கையில மேம்படுவ அப்படின்லாம் சொல்றப்ப அதை கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு வியப்பாகவும், ஏன் இன்னும் சொல்லப்போனா நம்மளுக்கு அதை செய்யணும் அப்படின்ற ஒரு உற்சாகமும் ஒரு ஒரு வேகமும் இருக்குங்க. அப்ப என்னதான் நம்ம அனுபவசாலியா இருந்தாலும் பக்குவசாலியா இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள்ல மேம்படுறது ரொம்ப சங்கடம் தாங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சொன்ன நமக்கே நிறைய விஷயங்கள் பொருந்தும். நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.